திமுகவின் தேர்தல் விளம்பரங்கள் சிலவற்றிற்கு அனுமதி தர தாமதம் செய்வதாக தொடரப்பட்ட வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளா மாநிலம் வயநாட்டில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பு. பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் இன்று தமிழகம் வருகிறார். மாலையில் அம்பாசமுத்திரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். மத்திய அரசிடம் அடகு வைத்த தமிழகத்தின் உரிமைகளை மீட்க திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். ரயிலில் எடுத்து செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பிடிபட்ட சம்பவம். முதல் தகவல் அறிக்கையில் பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் பெயர் சேர்ப்பு. பிரதமர் வேட்பாளர் இன்றி தத்தளிக்கிறது இந்தியா கூட்டணி. பல்லடத்தில் பிரச்சாரம் செய்த பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலை விமர்சனம். வலிமை மிக்க வாக்கை காசுக்கு விற்பனை செய்வது மிகப்பெரிய குற்றம். சிதம்பரம் தொகுதியில் வாக்கு சேகரித்த சீமான் பேச்சு. சாலையின் குறுக்கே சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம். சிதம்பரம் அருகே கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். சீர்காழியில் காங்கிரஸ் வேட்பாளரை வரவேற்க பட்டாசு வெடித்த போது விபரீதம். நெருப்பு பொறி பறந்து குடிசை வீடு எரிந்து நாசம். ஆபரண தங்கத்தின் விலை இன்று 520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 54,320 ரூபாய்க்கு விற்பனை. கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான கவிதாவின் சிபிஐ காவல் நிறைவு. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் சிறையில் அடைப்பு. நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.